Hello 11th standard students, we have to prove that 1 by 1, 2, 3, 1 by 2, 3, 4 இதை add பண்ணிங்கன்னா இந்த answer தான் வருது for any natural numbers using the principle of mathematical induction. Step number 1, just name the statement as P of n. P of n is equal to 1 by 1, 2, 3 plus 1 by 2, 3, 4 dot 1 by n into n plus 1 into n plus 2 is equal to n into n plus 3 by 4 into n plus 1 into n plus 2. Let it be statement. For any natural numbers we shall start with n is equal to 1. Let n is equal to 1. LHS of P of 1 போடுறேன். LHS of P of 1 இந்த first term எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இங்கே substitute பண்ணாலும் இதே தான் வரும். இப்போ 1 by 1, 2, 3. 3 2s are 6 is the answer. Then RHS of P of 1. I am going for RHS of P of 1. RHS na தோருக்கு பாருங்க. n இருக்கிற இடத்துல 1 substitute பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா 1. 1 plus 3 is 4 by 4. 1 plus 1 is 2. 2. 1 plus 2 is 3. 4 4 cancel ஆயிடும் 1 by 6. அப்போ LHS of P of 1 is equal to RHS of P of 1 implies P of 1 is true. Name வைக்கிறது தான் stage 1, இதை prove பண்ணுறது stage 2. இப்போ name வச்சாச்சு stage 1 mathematical induction உடைய step number 1 just name it. Step number 2 n is equal to 1 போட்டு LHS RHS equal இருக்கான்னு prove பண்ணுறேங்க. Then stage 3 assume P of k is true. You have to just assume P of k. P of k னா n என்ற ஒரு லெட்டரை எடுத்துட்டு k னு போட்டுட்டு அதை ட்ரூன்னு நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். Assume P of k is true. Assume P of k is true. My P of k is n இருக்கிற இடத்துல P of k 1 by 1, 2, 3 plus 1 by 2, 3, 4 dot k into k plus 1 into எங்கெல்லாம் n இருக்குதோ k போட்டுக்கிறோம் அவ்வளோதான். k plus 2 is equal to k into k plus 3 by 4 into k plus 1 into k plus 2 is true அப்படின்னு நம்மளே எழுதிட்டோம். இந்த LHS RHS ஈக்குவல் நம்ம செக் பண்ணல, ஆனால் அசியூம் பண்ணிக்கணும் ட்ரூ. we have just assumed. The very important, this is stage number 3. Stage number 4 is the last and climax. We have to prove P of k plus 1 is true. We have to prove P of k plus 1 is true. What is the meaning of P of k plus 1? n இருக்கிற இடத்துல k plus 1 போட்டு LHS RHS equal நம்ம prove பண்ணணும். அப்போ P of k plus 1, I am starting P of k plus 1. This is actually to prove P of k plus 1 is equal to 1 by 1, 2, 3 plus 1 by 2, 3, 4 dot 1 by n இருக்கிற இடத்துல k plus 1, n இருக்கிற இடத்துல k plus 1 தோ ஒரு plus 1 அப்போ k plus 2, k plus 1 தோ ஒரு plus 2 அப்போ k plus 3. கரெக்டா? ஒன்று ஏறிடும் அப்படியே is equal to n இருக்கிற இடத்துல k plus 1, n இருக்கிற இடத்துல k plus 1 போட்டால் தோ ஒரு plus 3 இருக்குது. அப்போ k plus 4 all divided by 4 into n இருக்கிற இடத்துல k plus 1 போட்டால் தோ ஒரு plus 1 இருக்குது. அப்போ k plus 2, k plus 1 போட்டிங்கன்னா தோ ஒரு plus 1 இருக்குது. அப்போ k plus 3. We have to prove this is equal to this. This is a very important stage. We have to prove P of k plus 1 is true. For this, I am starting my LHS to prove the RHS. LHS of P of k plus 1 start பண்ண போகிறேன். That is, I have to start with 1 by 1, 2, 3 plus 1 by 2, 3, 4 plus dot 1 by k plus 1, k plus 2, k plus 3. இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். This is my LHS. இந்த LHS ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த LHSக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருந்திருக்கும். டாட்னு இருக்கு பாருங்க, நிறைய டேர்ம் வந்துருக்கும். ஒரு முன்னாடி டேர்ம் மட்டும் கொண்டு வரேன். அப்போ 1 2 3 போட்டுக்கினேன் டாட் இதுக்கு முன்னாடி டேர்ம் மட்டும் கொண்டு வரேன். இதில் ஒன்று கம்மியாக இருக்கும், அப்போ k இருக்கும்.
இதில் ஒன்று கம்மியாக இருக்கும், அப்போ k + 1 இருக்கும். இதில் ஒன்று கம்மியாக இருக்கும், அப்போ k + 2 இருக்கும். இதுக்கு முன்னாடி டேர்ம், இந்த டேர்ம் as it is அப்படியே தான் இருக்கும். 1/k + 1, k + 2, k + 3 அப்படியே தான் இருக்கும். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதோட ஆன்சர் ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 1 2 3 இதோட ஆன்சர் k + 1, k + 1 இதோ இருக்கு பாருங்க. k + 1, k + 2 = k × k + 3/4 × k + 1, k + 2 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். p of k is true ப்ரூவ் பண்ணல, அசியூம் பண்ணிட்டோம். அதனால் இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா திஸ் இஸ் ட்ரூ, therefore you can use this. இப்போ k + 3 whole divided by 4 × k + 1 × k + 2 ப்ளஸ் அதை எழுதணும் 1/k + 1, k + 2, k + 3. ஃபைன். இதில் ஏதாவது காமன் இருந்தால் எடுத்துருங்க. நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் மட்டும் k + 1 ஒன்று இருக்குது, k + 2 ஒன்று இருக்குது. இப்போ பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். k² + 3k by 4 மீந்து இருக்கும். கரெக்டாக? ஏன்னா k + 1 k + 2 வந்துருச்சு. ப்ளஸ் 1/k + 1 k + 2 வந்ததுனால பேலன்ஸ் வந்து k + 3. ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை திஸ், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1/k + 1, k + 2 இது என்ன ஆகிடும் உங்களுக்கு? k + 3 × 4 ஆகிடும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ k² + 3k × k + 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +4, ரைட்? 1/k + 1 × k + 2 இதை மல்டிப்ளை பண்ணிடுறேன் நான். k³ + 3k², 3k ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அகெயின் 3k² அகெயின் 3k², அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9k. கரெக்டாக பாருங்கள், 9k. அப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. k³ 3k² + 9k + 4 whole divided by 4 × k + 3. Then 1/k + 1, k + 2 டினாமினேட்டரில் 4/k + 3, நியூமரேட்டரில் k³ 3k² 3k² ஆட் பண்ணால் 6k² + 9k + 4 இந்த மாதிரி மேலே வந்து நின்றுடும். மேலே பார்த்தீங்கன்னா you will get a cubic equation. You will be getting a cubic equation in the numerator. Cubic equation factorize பண்ணுறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், I am going to do a synthetic division. இதுக்கு பேர் synthetic division சொல்லுவாங்க. k³ இருக்குது. k³ எப்படி எழுதணும்னா அதில் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதணும். 1 6 9 4 1 6 9 4. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஈக்குவலாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் -1 as a root. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஈக்குவலாக வந்ததுன்னா யூ கேன் யூஸ் மைனஸ் as a root. சிந்தட்டிக் டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 1 அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கணும். 1 × -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1, 6ல் -1 போச்சுன்னா 5, 5 × -1 is -5. லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க சிந்தட்டிக் டிவிஷன். 9 - 5 is 4, 4 × -1 is -4, and answer is 0. Therefore x - 1 is a factor. இங்கே kன்றனால k - 1. அப்போ 1/k + 1 k + 2 இந்த நியூமரேட்டர்லேருந்து ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறேன் k. இங்கே -1னா இங்கே எழுதும் போது +1ன்னு எழுதணும். ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். k⁻3னா மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் வரலாம். மேக்ஸிமம் 3 ப்ராக்கெட்ஸ் வரும். ஒரு ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பியும் பாருங்கள், திருப்பியும் சிந்தட்டிக் டிவிஷன் போக போகிறேன். ஏன்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நடுவில் ஈக்குவலாக வருது. திருப்பியும் ஐம் கோயிங் டு யூஸ் -1. திருப்பியும் -1 0 1
minus 1 into 1 is minus 1, 5 minus 1 is 4, 4 into minus 1 is minus 4, answer 0 வருதா? again இன்னொரு ஃபேக்டர் கிடைக்குது பாருங்க, k plus 1, இங்கே minus 1 வந்தா சிம்பிள் மாற்றி போடணும், k plus 1, ஒரு ஃபேக்டர்ஸாக உடச்சுன்னுக்கிறேன், ஃபேக்டரைசிங் cubical equation, பேலன்ஸ் மீந்தது பாருங்க, இது xன்னு போட்டுக்கணும், 1x plus 4 is the final answer, அதாவது k plus 4 is the final answer. இதான் ஃபேக்டரைசேஷன் டெக்னிக். இந்த k power 3 ப்ராடக்ட் சம்மில் போட முடியாது, இந்த ப்ராடக்ட் சம்மில் போட முடியாதுன்றதுனால சிந்தட்டிக் டிவிஷனில் ஃபேக்டர்ஸோடைய ரூட்ஸ் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறேன் நான். -1 வச்சு போட்டுட்டு ஆன்சர் 0 வந்ததுன்னா -1 +1 மாற்றிக்கணும், -1 வச்சு ஆன்சர் 0 வந்ததுன்னா +1 மாற்றிக்கணும். அப்புறம் பேலன்ஸ் என்ன மீந்ததோ அது லீனியர், ஏன்னா க்யூப்லேருந்து ஸ்கொயர் ஆச்சு, ஸ்கொயர்லேருந்து லீனியர் ஆகிடும், அதனால் வெறும் k + 4. இதுதான் ஃபேக்டரைசேஷன் டெக்னிக். ஓல் டிவைடட் பை 4 into k + 3. ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள், k + 1 k + 1 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. வேறு எதாவது கேன்சல் ஆகிருக்கா? வேறு எதுவும் கேன்சல் ஆகலை. நமக்கு லாஸ்ட்டாக என்னென்ன கிடச்சிருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு RHS என்னென்ன வரணும், k + 1 k + 4 வரணும். RHS வந்திருக்கா பாருங்கள், k + 1 k + 4 RHS வந்துடுச்சு, நியூமரேட்டர் வந்துடுச்சு. கீழே என்ன வரணும், 4 வந்திருக்குது, 4 into k + 2 into k + 3 வந்துடுச்சா பாருங்கள். இப்போ we started with LHS, இங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஃபேக்டரைசேஷன் டெக்னிக் தெரிஞ்சுக்கங்க, இப்படி தான் ஃபேக்டரைஸ் ஆகும். ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிங்கன்னா you will get RHS of P of k + 1, P of k + 1. You started with LHS and proved RHS. Therefore, thus P of k + 1 is true. இது எப்போ உண்மையாச்சு? இவனோட உதவியால் தான் உண்மையாச்சு. If P of k is true, P of k is true. Therefore, கடைசியாக கன்க்ளூஷன் என்ன எழுதுவீங்க? By principle of mathematical induction, P of n is true. அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டெப்பு. By principle of mathematical induction, P of n is true for all natural numbers. Natural numbers தான் சொல்லியிருக்காங்க, இல்லை for any natural numbers சொல்லிட்டு you have to declare and finish the sum. Okay, thank you.